இப்போ பெரியார் பெரியார் அப்படின்னு சொல்றான். இதே திமுகலேயே வந்து பெரியாரை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? 21ஆம் பக்கம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எடுத்து காமிச்சாருங்க. அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கு? இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பெரியாரது கொள்கைகளை இத்தனை வருஷ திராவிட ஆட்சியில ஒன்றும் பண்ண முடியல, கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருந்தாங்க. இதே பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றதையும் சோ அவர்கள் நிறைய நமக்கு விளக்கமாக கொடுத்துக்கிறாருங்க. அதே மாதிரி திமுகலேருந்து என்ன பேசியிருக்காங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வரலாறு. இதை வந்து யாரும் மறைக்க முடியாது. அப்போ அப்படியெல்லாம் அவங்களே ஒரு காலத்துல பேசியிருக்கும் போது இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசியிருக்காருன்னா அது உண்மை இல்லைங்க, பொய் சொல்றாரு அப்படின்னா கேஸ் போடுங்க. இல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குது, மேபி இன்டர்பிரிட்டேஷன் வேறையா இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் வந்து வீட்டுக்கு வரேன், நீ ஆதாரத்தை கொடு அப்படின்னா இது என்ன மாதிரியான அப்ரோச்சுன்னு எனக்கு தெரியல. அது பொய் அப்படின்னா கேஸ் போடுங்க. அவர் வந்து கோர்ட்டில் வந்து பதில் சொல்லட்டும், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டோம். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த AK-72 நான் இல்லை, இந்த துப்பாக்கி அதுக்கப்புறம் அந்த ஆமகரி, அது எத்தனை தடவை இதை தொட்டுக்கினார், அத்தனை தடவை அதை தொட்டுக்கினார், பின்னாடி ஒருத்தர் உட்காந்து கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாருங்க. அதுக்கு அண்ணன் வைகோ அவர்களும் வந்து கிடையவே கிடையாது அப்படிலாம் இல்லை, கதை விடுறாரு அப்படின்னு ஒரு கவுண்டரை குத்துக்கிறாருங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஒன்றா நீங்கள் வந்து இது உண்டுனோ இல்லைன்னோ ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இது அவர் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இவர் பேசியிருக்காரா, இருக்குதா இல்லையா அப்படின்றத இது பண்ண முடியும். இல்லைன்றதை யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. இருக்குன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியது சீமான் அவர்களுடைய பொறுப்பு. அவர் கோர்ட்டில் கேஸை போட்டால் அவர் சொல்லிட்டு போகிறாரு எதனால் சொன்னோம் அப்படின்னு.